அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 27/5/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் முடிச்சிருக்கான். சிபிஆருக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கான். உங்களுக்கு வந்து S&P 500 நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது இருந்துச்சு. சிபிஆருக்கு மேலே முடிச்சிருக்கான். வைடு சிபிஆர் இருக்குது, அதெல்லாம் தாண்டி முடிச்சிருக்கான். நாஸ்டாக் அப்படிங்கிற 1% அப்பு கிட்டத்தட்ட சிபிஆருக்கு மேலே தான், பட் R1 அவன் டச் பண்ணி மேலேயே முடிச்சிருக்கான். ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 2 இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டவ் ஜோன்ஸ் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, பிகாஸ் ஆஃப் த ஹெவி வெயிட் ஸ்டாக் பர்சன்டேஜ் வேரி ஆகிறதுனால இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட விக்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு டேட்டா வந்த உடனே ஜாப்லெஸ் டேட்டாவும் அந்த சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா, அந்த 3 டேட்டா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. இன்றைக்கி அதே அளவுக்கு கீழே குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் பார்க்கும்போதுமே ஓகே டவ் ஜோன்ஸ் வீக்காக தான் இருக்கான். S&P ஆனால் அந்தளவுக்கு வீக்காக இல்லை, நாஸ்டாக்குமே அந்த அளவுக்கு வீக்காக இல்லை. ஒரு ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் அகைன் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டான். ஸோ என்றைக்குமே வந்து விக்ஸ் வந்து ஏறின அளவுக்கு திருப்பி அடுத்த நாள் இறங்குறது அப்படிங்கிறது ஓகே, இந்த நியூஸால் பெரிய இம்பாக்ட் ஃபர்தராக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷனாக தான் இருக்குது. மேபி நமக்கு வந்து இந்த அடுத்த ஃபெட் மீட்டிங் இல்லை அது ரிலேட்டடான டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி யூஸோட 10 இயர் பாண்டிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து ஏறி இருக்குது. உங்களுக்கு வந்து ஈவந்தோ மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய வால்டாலிட்டி இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து 10 இயர் பாண்டியில் வந்து மேலே ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பட் ஸ்டில் அவன் 4.4 ரேஞ்சில் தான் இருக்கான். இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்குமே அவனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா $77 தான் இருக்கான். இதுவுமே வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து நம்ம ஏடிஆர் ஸ்டாக் பார்த்துடலாம். ஸோ ஏடிஆர் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி இங்கே முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் மட்டும் ஒரு 1.65% பாசிட்டிவ், மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 0.4 to 0.5% வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க. இதுவே நீங்கள் அங்கே பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் ஓகே, HDFC பேங்க் 2% பாசிட்டிவாக இருக்கான். விப்ரோ வந்து 0.18 தான். ஐசிஐசிஐ வந்து இங்கே நெகட்டிவாக முடிச்சிருந்தான் 0.2%, ஆனால் அங்கே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். விச் மீன்ஸ் ஏடிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்டோட யூஎஸ் மார்க்கெட்டை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து FIA டேட்டா ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ FIA வந்து பார்த்திங்கன்னா ஒரு 944 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. DIA வந்து ஒரு 2300 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகே, நெட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டு, S&P ஃப்ளாட்டு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு, டாக்ஸ் எல்லாமே வேர்ல்டு மார்க்கெட் மற்ற எல்லாமே ஃப்ளாட்டு. நிக்கி வந்து டவுனு, ஏஷியன் மார்க்கெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்குது, மற்ற எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டிலாம் கிடையாது, அதே மாதிரி பெரிய பாசிட்டிவிட்டியும் கிடையாது. ஏடிஆர் மட்டும் தான் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் இவன் வந்து நம்ம 5 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஸோ 5 மினிட்ஸில் பார்க்கும்போது அவன் 23,026 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். நிஃப்டி ஃபியூச்சர் இங்கே க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 23,019 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 27 தான் காட்டுறான் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 பாயிண்ட் தான் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வந்து கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி முக்கியமாக ஒரு ஹாலிடே அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நிமிஷம் நான் அதை என்ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 27/5 பார்த்தீங்களா, 27 மெமோரியல் டே ஹாலிடே இன்றைக்கி. யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி லீவு. அதனால் வந்துன்னா இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா முக்கியமான மார்க்கெட்டே யூஎஸ் மார்க்கெட் தான். அவனே லீவ் அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போது நிஃப்டி வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்னிங்குமே பெரிய கேப் அப்போ கேப் டவுனும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சரை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அடுத்த 2 நாளுமே கன்சால்டேஷன் நம்ம மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு கன்சால்டேஷன் டே தான். ஒரு நிமிஷம் நான் சிபிஆர் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். எஸ், உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரோ ரேஞ்சில் வந்து வைடு சிபிஆர் வந்து கன்சால்டேட் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் என்றைக்குமே ட்ரெண்டிங் சிபிஆர் வரும், உங்களுக்கு நேரோ சிபிஆர் வரும். நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிருக்கான். பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிருக்கான். ஆனால் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் இருக்க இன்னொரு முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்னென்னா விர்ஜின் சிபிஆர். உங்களுக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி விர்ஜின் சிபிஆர் டச் பண்ணவே இல்லை, ஃப்ரைடே அன்றைக்கும் விர்ஜின் சிபிஆர். ஆனால் இந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி விர்ஜின் சிபிஆர் வரல, ஆனால் ஃப்ரைடே அன்றைக்கி விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பார்த்திங்களா, நான் ரொம்ப இது பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் வந்து சிபிஆரில் என்ன டச் பண்ணலை, விச் மீன்ஸ் டெக்னிக்கலி நிஃப்டிலையுமே விர்ஜின் சிபிஆர் தான் ஃப்ரைடே அன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ என்றைக்குமே விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் ஓகே மார்க்கெட்டில் வந்து பெரிய ஃபால் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஒரு கன்சால்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கன்சால்டேஷன் ஒரு பாசிட்டிவ் கன்சால்டேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும்.
ஓகேங்களா. பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பட் ஏதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் தீரும். அதுவும் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டுமாரோ சிபிஆரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், உங்களுக்கு வந்து டுமாரோ சிபிஆர் வந்துருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவன் நேரோ சிபிஆராக தான் இருக்கான். என்றைக்குமே வைடு சிபிஆர் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனால் அடுத்த நாள் நேரோ சிபிஆர் தான் வந்து ஆகணும். ஸோ அஸ் பர் த ஃபார்முலா அது அப்படி தான் நடந்தாகணும். ஸோ இங்கே பாருங்கள், நேரோ சிபிஆர் தான் வந்திருக்கு. இதில் பாருங்களேன், உங்களுக்கு சிபிஆருக்கும் R1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸை விட சிபிஆருக்கும் S1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது. பட் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டுமே கேப் டவுனில் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இந்த சிபிஆர் ஒரு அசெண்டிங் சிபிஆர். அப்போ சப்போஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா S1லேருந்து ரிவர்சல் எடுத்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், R1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்குது. இன்கேஸ் ஃபால் வந்துச்சுன்னா பை அண்ட் டிப்பை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து பை தான் பண்ணணும், செல் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி R1 ட்ரெண்டிங் அண்ட் S1 ரிவர்சல் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேட். இதை தாண்டி மூணாவதாக ஒரு ட்ரேட் வந்துச்சு அப்படின்னா அது R1 ரிவர்சலை வந்து எடுக்கலாம். ஏன்னா என்றைக்குமே புல் மார்க்கெட்டில் R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒர்க் ஆக தான் செய்யும். பட் அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து ஏதாவது ஒரு ஹையர் கன்ஃபர்மேஷன், ஒரு ஈவினிங் ஸ்டார் டபுள் டாப்பு, இந்த மாதிரி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார், இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஒரு கரெக்டான கேண்டல்ஸுக்கு வந்து R1 கிட்ட வருது, இல்லை ப்ரைஸால் வந்து R1 தாண்டி ரொம்ப R2க்கு வந்து ஃபர்தராக போக முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேணால் இந்த R1 ரிவர்சல் நீங்கள் எடுக்கலாம். அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள், புல்லிஷாக தான் இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஆருக்கும் R1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்குது, சிபிஆருக்கு S1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் நேரோ சிபிஆர் வரல. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அளவுக்கு அவன் கன்சல்ட் ஆகல, கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இடையில அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு மீடியம் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, பட் அசனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலுமே S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதே மாதிரி R1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஸோ என்றைக்குமே ஒரு அசெண்டிங் சிபிஆர் வரும்போது மட்டும் R1 ரிவர்சல் வந்து ஒரு ஸ்லைட்லி பயங்கர லோ ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ஒரு 40 to 50% வின்னிங் அக்யூரசி இருக்க ட்ரேடாகவே அது இருக்கும். பட் நான் நிஃப்டியில் சொன்ன அதே விஷயம் தான், ஒரு கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் ஆக்ஷனில் வராமல் நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் சேம் அதே தான், S1 ரிவர்சல், R1 ட்ரெண்டிங் அண்ட் R1 ரிவர்சல். இது S1 ரிவர்சல் அண்ட் R1 ட்ரெண்டிங் ஹை ப்ராபபிள் ட்ரேட். இந்த R1 ரிவர்சல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையுமே இருக்கிற ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷனலாக ஒரு அனாலிசிஸ் போட்டுடலாம். ஓகே, பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்குது. நல்ல கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பையிங் பவர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது. மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரிசல்ட் வருது. இதுக்குள்ளேயே இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பொசிஷனால நம்ம மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச் ஃபுல்லாகவே நமக்கு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த 49,500 49,500 இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையான 50,000 அப்படிங்கிறது. அடுத்த 500 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கீழே சப்போர்ட்டுங்கிறது இந்த கேண்டிலோட லோ இருக்குது பார்த்திங்கன்னா 47,900 அப்படிங்கிறது பயங்கர சப்போர்ட்டாக இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ஆல் டைம் ஹைக்கு ஆல்ரெடி போயிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் பெருசாக தேவைப்படாது, இதையும் நம்ம தூக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஒரு லைன் போடலாம். இதை நம்ம பிளாக்கு மாற்றிடுவோம். ஏன்னா எப்பவுமே நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் பிளாக்கில் தான் போடுவேன். ஓகேங்களா. இப்போ வந்து நியர்லி அவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான். இந்த இடத்துல இருந்து அவன் ரிவர்ஸ் ஆகிறானா இல்லை கன்சல்டேஷன் ஆகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆகும்போது நம்ம பெரிய மூவ் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து நமக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கான். இதை உடைக்கும் போது இன்னும் ஃபர்தராக மேலே போவான், இல்லை இங்கேருந்து ரிவர்ஸில் வர அப்படின்னா கீழே வருவான். கீழே வரும்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அளவுக்கு எனக்குலாம் வந்து கன்சல்டேஷன்லாம் கிடையாது. எல்லா பாயிண்ட்லையுமே கன்சாலிடேட் தான் மேலே போயிருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட லோ, அதாவது 22,575 அப்படின்னா ரவுண்டாக 600 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் வந்து மிஸ் பண்ணும்போது கீழே இருக்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.